வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவோட பையன் மனோஜ் பாரதி வந்து இறந்துட்டதான் நேற்று ஒரு செய்தி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இது, வயசு சின்ன வயசு, இப்போதான் நிறைய படங்கள் அப்படியே நடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த படம் சில ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குன்னு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு. திடீர்னு பார்த்தா மாரடைப்புல இறந்து போயிருக்காருன்னு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இருந்தது. ஏன் இது திடீர்னு இந்த மாதிரிலாம் இறந்து போறாங்க, என்ன ஆச்சு? இறந்து போறவங்க எல்லாமே அந்த கார்டியக் அட்டாக்கு, அந்த மாரடைப்பு தான் சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இன்று காலை கூட நம்மளோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தினாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் அனைவரோட சார்பாகவும் ஓப்பன் டாக் மீடியா சார்பாகவும் பாரதி ராஜாவோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சவுக்கு சங்கர் அன்னைக்கே வீடியோ போடலாம் தான் ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் உட்காந்து டெலி கலாச்சிருந்தோம். சவுக்கு சங்கரை போட்டு கலாச்சிருந்தோம். ஒரு கருத்து ஒண்ணு வைக்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து, ஒரு கருத்து முன் வைக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு எதிர்கருத்தை வந்து நம்ம வைக்கிறோம். அந்த எதிர்கருத்து வைக்கிற முறை வந்து நம்ம கொஞ்சம் காமெடியா அவரை ஃபன் பண்ணி கலாச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நாங்க எங்களுக்கான பாணியில வந்து ரிப்ளை கொடுத்துருந்தோம். சரி, அன்னைக்கு இரவே வந்து இந்த மாதிரி அன்னைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நாங்க வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கேங், 10 பேர் 20 பேர் கேங் வந்து வீட்டுல வயசான அம்மா தனியா இருக்கும் பொழுது வீட்டை உடைச்சு உள்ள வந்து சாக்கடை அள்ளி போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க. இது ஏத்துக்கவே முடியாத அராஜகம், அநியாயம். இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு இது நமக்கு நடக்கலாம். இதுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா வேற எதுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண போறோம்? முரண்கள் இருக்கு. ஆமா, அவர் போய் பேசுறாரு, சில விஷயங்கள் எங்களுக்கு முரண் இருக்கு, நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்றாரு. அவருக்கு ஏடிஎம்கேல வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கணும்ன்ற ஆசை, அவரோட தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் இருக்கு. அவர் கூட எங்களுக்கு நிறைய முரண் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு செயல் செய்வது மிகப்பெரிய தவறு. இப்படி நடக்கவே கூடாது. நாளைக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றது, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறையா தான் இதை நான் பாக்குறேன். இன்னைக்கு நம்ம பேசுறோம், நமக்கு நடக்கும், நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நாளைக்கு பேசணும்னு நினைக்கிறவங்க பயப்படுவோம், பேச மாட்டான்ற ஒரு அச்சுறுத்தலை வந்து இந்த நிகழ்வானது நம்மளை உணர்த்துது. சரி, என்ன பிரச்சனை, இது எதுக்காக பண்றாங்கன்றப்பெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஏன்னா தொடர்ந்து சவுக்கு சங்கரோட எல்லா பேட்டிகளும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை ஸ்கேம் பண்ணியிருக்காரு, துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அந்த வாகனங்கள் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துல வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பினாமிகளை வைத்து வாகனங்களை வாங்கி அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து மாசம் 25,000 30,000 கொடுத்துட்டு மீதி பணத்தெல்லாம் இவங்க அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. தொடர்ந்து செல்வ பெருந்தகை வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு ஒரு சில தகவல்களை வந்து சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் பேசிக்கிட்டு வராரு. இன்னைக்கு வந்து வடக்கு ஊடகங்களும் வந்து இதை வந்து இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. சரி, நம்ம ஒன் சைடு மட்டுமே பார்க்கணும். சரி, செல்வ பெருந்தகை அவர்களோட சைட்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம பார்ப்போம். அதை விசாரிச்சுட்டு நம்ம ஒரு வீடியோவை போடுவோம் போது, செல்வ பெருந்தகை தரப்புல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, உங்ககிட்ட ஆதாரம் நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க போயிட்டு கோர்ட்ல போய் கேஸ போடுங்க, சம்பந்தப்பட்டவங்க மேல போய் நீங்க வழக்கு தொடருங்க, அது லீகலா சந்திக்க போறாங்க, நான் தப்பு பண்ணிதான் நம்ம பேச போறோம், நீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க போய் கொடுங்கன்றாரு. அதை தாண்டி இன்னொரு அலிகேஷன் அவர் என்ன வைக்கிறாருன்னா, சவுக்கு சங்கருக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கு, அவரு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை வந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக அவரை வந்து கொண்டு வரணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாரு. யாருன்றத வந்து எல்லாம் அவர் வந்து பர்டிகுலரா பேர்லாம் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லல. நம்ம போயிட்டு நம்ம சும்மா இருப்போமா, யார சொல்றாரு என்னன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சசிகாந்த் செந்தில் அவர் வந்து திருவள்ளூர் தொகுதியோட எம்பி, சிட்டிங் எம்பி, அவரும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்காரு. அவர் யாருடான்னு பார்த்தா நம்ம சவுக்கு சங்கரோட சொந்த தங்கச்சி புருஷன் தான் சசிகாந்த் செந்தில் அவர்கள். அவர் வந்து சிட்டிங் எம்பியா இருக்காரு. அவரை வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துக்காண்டி தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சவுக்கு சங்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ற மாதிரி ஒரு தகவலும் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறத நம்ம பார்த்தோம். அந்த உண்மைத்தன்மையை நம்ம கண்டுபிடிச்சோம். அது யார் சொல்றது, செல்வ பெருந்தகை தரப்பு வந்து அவர் சொல்றாரு, இந்த காரணத்துக்காக தான் என் மேல வந்து அவர் அபாண்டமா பழி போடுறாருன்னு. ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவர் என்னோட தங்கச்சி புருஷன் தான், பட் நான் வந்து அப்படி கொண்டு வரணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து நேரடியாக ராகுல் காந்தி கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், நான் அவருக்கு உதவி பண்ண வேண்டிய அந்த அவசியம் எனக்கு கிடையாது. துப்புரவு பணியாளர்களை வைத்து இவங்க ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணதுக்காண்டி நான் பேசாத, நான் எதுவுமே செய்யாத ஒரு தவறுக்கு வந்து என் மேல வந்து ஒரு பழியை போட்டு என் மேல கேஸை போட்டிருக்காங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இவங்க ஸ்கேம் பண்ணது உண்மைன்ற மாதிரி சவுக்கு சங்கர் தரப்புல சொல்றாங்க. இது ரெண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனை.
இதுல வந்து எங்க நமக்கு வந்து இதுல நாம வந்து முரண்படுறோம்னா, இந்த வீட்டுக்கு போய் அராஜகம் பண்றது, அவங்கள வந்து கொலை மிரட்டல் விடுறது, வீடியோ கால்ல வயசானவங்களை மிரட்டுறது, உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்றதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. Facebookல லைவ் போட்டு பண்றாங்க இதை. இது என்ன அராஜகம்? இது ஒரு அரசாங்கம் மீதோ இல்ல ஒரு தனிநபர் மீதோ நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா, நம்ம எதிர் விமர்சனம் நம்ம வைக்கிறோம். அவர் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாருன்னா, அவர் காட்டுற ஆதாரம் போய் இதுதான் உண்மை ஆதாரம்னு நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆள் அனுப்புறது, மிரட்டுறது, அது யார் செய்திருந்தாலும் அது தவறுதான். அதை ஒரு காலம் வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நம் கட்சியோட அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோட அதை கண்டித்து அவங்கள வந்து தப்பு செய்தவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து பொதுச் செயலாளர் அவர்களும் தெரிவிச்சாரு. அதே நேரம் வந்து நம் கட்சியோட ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்து அதை எதிர்த்து வந்து பதிவு எல்லாம் சோசியல் மீடியால போட்டதெல்லாம் பார்த்தோம். குறிப்பா நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா தான் பேசியிருந்தாங்க. முரண் இருக்கு, கருத்து முரண் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வது தவறு என்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றத நம்ம பார்க்க தான் போறோம். அது காத்திருப்போம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. ஏடிஎம்கேவோட நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எடப்பாடி அவர்களோட தலைமையில வந்து ஏடிஎம்கே வந்து கடைசியா சந்திச்ச அனைத்து தேர்தல்களிலும் மண்ணை தான் கவுனாங்க, தோத்து போயிட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. சமீபமா நடந்த அந்த எம்பி எலெக்ஷன்லயும் அவங்க தோத்தாங்க, உள்ளாட்சி தேர்தலையும் தோத்தாங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து தொடர்ந்து 12-13 எலெக்ஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, எல்லாத்துலயுமே வந்து அவங்க தோத்து தான் போயிருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே வந்து இப்போ அவர் கொடுத்த பேட்டி எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குன்னா, பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தாங்க நான் தோத்தேன், இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பாங்க என் தொகுதியிலன்ற மாதிரி சொன்னதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை வந்து கூட பேட்டி கொடுத்திருந்தாரு, ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நான் கட்சி பதவியை ராஜினாமா பண்ணுவேன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. நியூஸ் கார்டுலாம் வந்து அது இப்போ சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. இவங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்க பாரு திமுகக்கு, சூப்பரா அழகா ஸ்கெட்சை போட்டு கொடுத்து, இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சதுன்னா கன்ஃபார்ம் அது காலி, அது தேராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி கட்சி வழி விழுந்து போயிருக்கு. ஏடிஎம்கே வந்து நுழைந்து சிதறி போய் கிடக்கு. ஆல்ரெடி அதை எவனும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நீங்க மதவாத சக்திகளை வந்து உள்ள கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன்னு சொன்னா எவனாவது ஓட்டு போடுவானா? இது இவங்க பண்றது எல்லாமே வந்து நமக்கு சாதகமா தான் அமைதுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இன்னும் 10 மாசம் இருக்கு. பட் இவர் எடப்பாடி டெல்லிக்கு போனது, கேட்டா நான் கட்சி ஆபீஸ் தரக தான் போனேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஒரு உருட்டு. ஆனா வந்து அமித்ஷாவை பார்த்து சந்திச்சு கூட்டணி விவகாரங்களை பத்தி தான் பேசியிருக்காங்கன்னு தான் வந்து பார்க்கும்போதே நமக்கு ஓப்பனா தெரியுது. பட் இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேன். ஏன் இப்படி முன்ன பின்ன கட்சி ஆபீஸை இவங்க பார்த்தது இல்லையா? டெல்லி போய் தான் கட்சி ஆபீஸை பார்க்கணுமா? ஏன் இங்க இருக்கிற கட்சி ஆபீஸ்ல உங்களுக்கு கட்சி ஆபீஸ் மாதிரி தெரியலையா? அப்படின்னா கட்சி ஆபீஸ் டெல்லியில இருக்கவங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்க டெல்லி கட்சி ஆபீஸ் தான் உங்களை பார்ப்போம்னு அடம் பிடிக்கிறாங்களா? அதெல்லாம் சும்மா கதை உருட்டு. இன்னும் 10 மாசம் இருக்கு. ஆனா நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்றது என்னன்னா, ஆல்ரெடி வந்து அவங்க பிக்ஸ் ஆயிடுச்சு. திமுக ஒரு கூட்டணி, ஏடிஎம்கேவோட கூட்டணி செட் ஆயிடுச்சு. தமிழக வெற்றிக்கழகம் வந்து இன்னும் கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் என்ன நடக்கும், என்ன ப்ரோ போகுது, என்னன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கைஸ், கடைசி 4 நாள் எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்கும் போதெல்லாம் கூட கூட்டணி வந்து உறுதியாயிருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி வரலாறுலாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இன்னும் 10 மாசம் இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறும். எத்தனை பேர் வெளியே போவாங்க, எத்தனை பேர் உள்ள வருவாங்க, நம்ம தலைவரை ஏத்துக்கிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்றதெல்லாம் வந்து கூடிய விரைவில் நடக்கும். நீங்க எல்லாத்துமே காத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு நடந்துருச்சு, நமக்கு ஏன் நடக்கல, இது எப்படி இருக்குன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவனுக்கு கல்யாணம் ஆகலன்ற மாதிரி ஒரு 90s கிட்ஸோட மனப்பான்மையில தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் 10 மாசம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரைலர் சாம்பிள் மாதிரி இந்த இப்ப வரக்கூடிய இந்த பொதுக்குழுல வந்து இந்த 28ஆம் தேதி ஒரு சிறப்பான சம்பவத்தை தளபதி பண்ண போறாரு. அந்த ஸ்பீச் வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பயங்கரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறது எல்லாமே அந்த தளபதி வந்து அந்த மேடையில பேச போறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் அந்த ஸ்பீச் இருக்கும்னு நான் நம்புறேன். சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு 28ஆம் தேதி. இப்போ அரசியல் களம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் தூதெல்லாம் உறதெல்லாம் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு, தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். கொள்கை முரண்களை எல்லாம் தாண்டி கூட்டணி அரசியல்னு ஒண்ணு இருக்கு, அதாவது தேர்தல் அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைம்ல வந்து நம்மளை வந்து பலப்படுத்துவதற்காக என்ன நம்ம சில வியூகங்கள்லாம் அமைக்கணுன்றதெல்லாம் வந்து கட்சி தலைமை வந்து அதை பார்த்து ஒவ்வொன்றும் வந்து பொறுமையா அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா ஒரு சிறந்த ஒரு முடிவாக தமிழக வெற்றிக்கழகம் சைட்ல இருந்து இருக்கும். மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணியாகவும் தமிழக வெற்றிக்கழகம் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.